தாயுள்ளம் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனைச் சான்றோன் எனக் கேட்ட தாய். தன் மகன் கல்வி கேள்விகளில் சிறந்த சான்றோன் என்று பிறர் சொல்லக் கேட்ட தாய் பெரும் மகிழ்ச்சி அவனை பெற்றபோது அடைந்த மகிழ்ச்சியை விட மிகுதியானதாகும். மராட்டிய வீரர் சிவாஜியை பற்றி அறிவீர்கள். அவரது தந்தை அவுரங்கசீப்பின் ஆட்சியில் தென் பிராந்தியத்தின் கவர்னராக பணி செய்தார். ஆகவே சிவாஜி பிறந்தது முதல் அவரது ஜிஜிபாய் அன்னையே அவரை பாதுகாத்து வளர்த்து வந்தார். சிறு வயது முதல் சிவாஜிக்கு பல இதிகாச வீரர்கள் கதைகளை சொல்லியும் தக்க பயிற்சியாளர்களை கொண்டும் அவரை பெரிய வீரனாக்கினார். அன்னையின் மீது மிகுந்த மரியாதையும் மதிப்பும் கொண்ட சிவாஜி பல போர்களையும் நடத்தினார். அவரது அன்னையின் விருப்பத்திற்கு இணங்க ஒரு மாபெரும் இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவ முயன்று இறுதியில் வெற்றியும் அடைந்தார். அன்னையின் சொற்படியே இந்து சாம்ராஜ்யத்தில் அனைத்து மக்களும் மத இன வேறுபாடின்றி சமத்துவமாக மனித நேயத்துடன் வாழ்ந்து வந்தனர். இறுதியில் அவர் அமைத்த இந்து சாம்ராஜ்யத்தின் மாமன்னராக சத்ரபதி சிவாஜியாக அன்னையை வணங்கி முடிசூட்டி கொண்டார். அவரை மக்கள் மனதில் இன்றளவும் நிலைபெறச் செய்த அவரது அன்னை போற்றுதலுக்குரியவர் அல்லவா? சிவாஜி பிறந்தபோது ஜிஜிபாய் அடைந்த மகிழ்ச்சியை விட பல சான்றோர்களின் முன்னிலையில் சிவாஜி முடிசூட்டி கொள்ளும்போது அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டோ? இப்பொருளை ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனைச் சான்றோன் என கேட்ட தாய் என மக்கட்பேறு அதிகாரத்தில் வள்ளுவர் எடுத்துரைத்திருக்கிறார்.